ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையை நடத்தி வரும் விடாமல் தொடர்ந்து எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அந்த இடையில அதை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் தொடர்ச்சியாக இடைவிடாமல் நடத்தி வருவார். நம்ம சிவராஜனுக்கு முதல்ல நம்ம நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த சபையில தொடர்ந்து கலந்துருங்க. அவருக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தெய்வ சிந்தனையை தூண்டக்கூடிய இந்த செயலை நீடிச்சு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒத்துழைக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சு ஒரு தோற்ற பாடிட்டு நம்ம அந்த என்ன பேசணுமோ அந்த நிகழ்வு. குறைவு இல்லாத நிறைவே யாருன்னா தெய்வம் தான். குறைவு இல்லாத நிறைவே கோதில்லாத அமுதே ஈறு இலா கொழும் சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே திரைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறை உரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னையே நினைத்தேனே அப்படின்னு திருவாசகத்துல பாடல் பாடி வச்சிருக்காங்க. என் உடல் இடம் கொண்டார் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு திருவிழாவில கலந்துக்கின்னு அந்த திருவிழாவை நிகழ்வை முடிச்சுட்டே இப்ப இருக்கிறோம். நம்ம என் உடல் இடம் கொண்டாய் அப்படின்னா இந்த உடல் நம்மது இல்லை. ஏன்னா அப்புறம் அவங்க இந்த வீடு என்னது இல்லை அப்படின்னு அப்படின்னா அவங்க குடியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த உடல் என்னுடையது அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலை தெய்வம் நல்லதாக்கி கொண்டார். அப்போ இந்த திருவிழாவை எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நிகழ்வு அந்த தேவாமிர்தம்ன்ற அந்த நூல்ல 114வது வாய்ப்பு அத சொல்றாங்க. தெய்வம் இந்த மெய்யை பெறணும், ஒண்ணு கொடுத்துதானே ஒண்ணு வாங்கணும். ஏன்னா தெய்வம் அப்படிதான் பெற்றார்கள். தங்கள் உடல் பொருளாக 3ஐயும் தத்தம் செய்துதான் இந்த மெய்யை பெற்றார்கள். பெற்ற மெய்யை ஒரு சிறிதும் குறைவின்றி நமக்கு கொடுத்தாங்க. அப்ப தெய்வம் சொல்றாங்க, நாம் எம் ஐயனிடம் எதை பெற்றோமோ அதை ஒரு சிறிதும் குறைவின்றி உங்களுக்கு கொடுத்தோம். எம்மிடம் விளைந்தது உங்களிடம் விளையவில்லை. ஏனென்றால் எம்மிடம் இருந்த யதார்த்தம் உங்களிடம் இல்லை. அப்ப அந்த யதார்த்தம் என்ன அப்படின்னா இதை அவர்கள் கொடுத்தார்களே, அவர்களுக்கு நாம் எதை கொடுத்து காணிக்கையாக வைத்து இதை பெற வேண்டும் என்ற அந்த புத்திசாலித்தனம் நம்ம கையில இல்லை. தெய்வம் என்ன பண்ணாங்க தெரிஞ்சுக்கினாங்க, இவன் இதை கேட்டா வரமாட்டான் அப்படின்னு. ஏன்னா வளர் பெருமான் இது 3 கேட்டுதான் ஒரு சிஷியன்ட்டு சேரல. தெய்வம் அதை பார்த்தாங்க. அவர்களும் 12 வருஷம் போனாங்க கொடுத்து பெறுவது அப்படின்னு. இவன் கொடுக்க தயாரா இல்லை அப்படிங்கிறதால தெய்வம் தங்களுடைய திட்டத்தை நல்லா கவனிக்க வேண்டும். கதியன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. தெய்வம் தான் அவர்கள் ஆசானிட்ட கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த விதிகளை மாத்துறாங்க. முதல்ல நானு என்கிட்ட இருக்கிற என்ன பொருள், அவர்கள் தங்களுடைய இளமையை பலி கொடுத்து பெற்ற பொருளை முதலாவதாக உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நீ அதை அனுமதிக்கிறல்ல, அப்போவாவது இந்த பொருள் நாம் பெற்றோமே இது எதுக்கு கொடுத்தாங்க, இது அவர்களுக்கு என்ன நம்ம கைமாறு செய்யணும் அப்படிங்கிறது அந்த சொரணம்லாம் வரணும் அப்படின்னு பார்த்தாங்க. அது ஒண்ணும் வராமல தெரியல. அப்ப தெய்வம் என்ன பண்றாங்க, அதுக்காக ஒரு திருவிழாவை எடுத்துக்கிறாங்க. நமக்காக இறக்கப்பட்டு ஒரு பொருளை நாம் பெற்றோம். பெற்ற பொருளின் உன்னதம் தெரியவில்லை. எதை கொடுத்து எதை பெற வேண்டும் என்பதும் நமக்கு விவசாயம் இல்லை. அது சொல்லிக் கொடுப்பாரும் இல்லை. அப்ப ஆசான் அவர்கள் நீ இதை கொடுத்து இதை பெற வேண்டும் என்று சொல்லவும் அவங்க தயாரில்லை. அதற்காக அவர்கள் ஒரு திருவிழாவையே எடுத்திருக்கிறாங்க. அதுதான் நிச்சயமான திருக்குறள். அப்ப அதுல அந்த வாக்கியத்துல அவங்க பேசுறாங்க, உன் உடல் பொருளாவி எமக்கே சொந்தம். இங்க நம்ம பாடின பாட்டுன என் உடல் இடம் கொண்டாய். அப்ப இந்த உடல் யாருடையது அப்படின்னா ஆசானுடையது. உனக்கு இந்த உடல் சொந்தம் அல்ல. உன் உடல் பொருளால் எனக்கே சொந்தம் என்று கூறுகிறாயே.
அப்படியானால் உன் உடல் சம்பாதிக்கும் பொய்ப்பொருளும் எமக்குத்தானே சொந்தம். இருப்பினும் அதை கொண்டு நீயும் உன் பெண்டு பிள்ளைகளும் வாழ்வதற்கு அனுமதி தருகிறோம். ஆனால் அதில் 10ல் 1 பங்காவது எமக்கு செய்தால்தானே உமக்கு இந்த ஞானம் ஒட்டும். பாட்டையா அந்த மெய்ப்பொருளை கொடுத்த உடனே ஊரை விட்டார், முன் உறவு விட்டார், கூடும் பொருள் இது விட்டு எழுந்தார், விட்டு விட்டுவோம் என்ற எண்ணம் விட்டார். அது சொன்னாங்க, தீரத்துறவு பூண்டு பாலப்பிரானுடனே சேரன் சோழன் தேசமும் சுற்றி பாண்டினானோடும் கால்முறை ஆதிக்கு முன் ஆதி யாம் வான்மிகம் போதி வரும். துறவு பூண்டு அடுத்த சனம் அவர்கள் அடிமையாக சென்றார். அது சொன்னாங்க, வாழ்வனைக்கும் தந்து எனது குலமுழுதும் தனையாண்டு வளர்த்து வரும் தர்மதுரையே வல்லால் ஆழ்வதுனது அசையாத நிலை எனது அன்புக்கு ஓர் அழிவு உண்டோ ஊழியேனும் ஆழ்வது உனது அசையாத நிலை தனக்கு அடிமை எனது அன்பினுக்கு ஓர் அழிவு உண்டோ. உடல் பொருளாதாரம் மட்டும் கொடுக்கல, அடிமையாகிட்டாங்க அது. அப்ப உடல் பொருளாதார கொடுத்து அடிமையாகி பெற வேண்டிய ஞானத்தை எதுவும் கொடுக்காமலே நமக்கு தேவை இலவசமாக கொடுக்குறாங்க. நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு கொடுப்ப அப்படின்னு அது சொன்னாங்க. ஆழ்வது உனது அசையாத நிலை தனக்கு அடிமை எனது அன்பினுக்கு ஒரு அழிவு உண்டோ ஊழியேனும் கோல் மணிந்த மவக்காட்டை அளவிழுக்கும் அக்னியே குருவே என் அன்பே உன் திருப்பாதத்தால் மலர் விட்டி அகலேன் அகன்றால் என் விரும்புவேன் அபுசாலிகளும் தவம் கொண்டு எழுந்ததேனே அப்படின்னு தெய்வம் பாடுறாங்கன்னா, அடிமை எனது அன்பினுக்கு ஒரு அழிவு உண்டோ. அப்ப உடல் பொருளாக 3ஐயும் தத்தம் செய்து அடிமையாகி தரக்கூடிய அந்த மெய்ஞானத்தை நமக்கு தெய்வம் கொடுத்துட்டு அப்புறம் குப்ப அந்த உடல் பொருளாக எதிர்பார்க்கிறார்கள். அடைஞ்சு நம்ம கொடுக்குற பார்த்தே இல்லை. அதுதான் சொன்னாங்க, உன் உடல் பொருளாக எனக்கே சொந்தம் என்று கூறுகிறாய். அப்படியானால் உன் உடல் சம்பாதிக்கும் பொய்ப்பொருளும் எமக்குத்தானே சொந்தம். இருப்பினும் அதை கொண்டு நீயும் உன் பெண்டு பிள்ளைகளும் வாழ்வதற்கு அனுமதி தருகிறோம். ஆனால் அது 10ல் 1 பங்காவது எமக்கு செய்தாதானே உனக்கு இந்த ஞானம் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு கொடுக்குற போல தெரியல. அப்ப அதுக்காக ஒரு திருவிழாவே ஏற்பாடு பண்றாங்க. அதுதான் அந்த பிச்சாண்டக திருக்குறள். எனக்கு ஒவ்வொரு விடுதியாக சென்று ஒரு சிறிய பருக்கையாவது உண்ண வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்போதுதான் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும். உங்கள் கையில் தவம் இல்லாமல் இருக்கிறீர்களே என்று எனக்கு ஏக்கமாக இருக்கிறது. உன்னை பாதாள உலகத்திலிருந்து பூலோகத்திற்கு கொண்டு வந்து அதற்கு பின் தேவலோகத்தில் அளவா பிறப்பிக்க பெற்றோம். இது சத்தியம்தானே, விளையாட்டா இது? யாராவது இதனை செய்ய முடியுமா என்று எண்ணிப்பார். இதை எண்ணாமல் நரர்கள் மத்தியிலே ஓயாமல் குழந்தை இருந்தார் உனக்கு தோடமே வரும் அப்படின்னு தெய்வம் அழகாக நீ அவர்களுக்கு என்ன செலுத்தமோ அதை செலுத்தணும் அப்படிங்கிற. அப்ப தெய்வம் நமக்கு 2 நூல்களை பரிச்சயம் பண்ணி வைக்கிறாங்க. சிவானந்த போதம், குரு கீதை அப்படிங்கிற அந்த 2 நூலை நமக்கு பரிச்சயம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் நேராக சொல்ல முடியாது. இந்த நூல்களை படிச்சா அதுல ஒரு ஆசானுக்கு எப்படி நடந்துக்கணும், எப்படி செயல்படணும், அவர்கள் மனநோக்கிற்கு எப்படி இறங்கி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதை பாடமா சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த சிவானந்த போதத்துல எதை கொடுத்து எதை பெற வேண்டும் என்றால், உன் உடல் பொருளாவையும் சத்குருநாதரைக்கே உண்மையுடன் முகத்தால் தாரை வார்த்து நடமாடும் இம்மூன்றும் எனதென்றுற்ற நாயகனாம் ஜீவனையே அடிமையாக்கி. அடிமை எனது அன்பினுக்கு ஒரு உடல் பொருளாவிடம் தாராளமா அப்படியே ஓரத்தியான்னு கொடுத்துட்டாங்க, தடையாகிட. ஆனாலும் பின்னும் அவர்கள் அடிமையாகினார்கள். அடிமையானவர்கள் என் அன்பே, என் குருவே, உன் திருப்பாதத்தால் மலர் விட்டு நீ அகரேன் அகன்றால் என் உயிர் விடுவேன் அப்படின்னு அடிமையானது பின்னால பாடுறாங்க. அதாவது நடமாடும் இம்மூன்றும் எனதென்றுற்ற நாயகனாம் ஜீவனையே அடிமையாக்கி இடவாக்கு தவறாமல் நிலைத்து நெஞ்சே தேகந்தான் மொழிமலமும் தேகந்தான் மொழிகளவும் உதவி செய்தார். படமாடும் அரவத்தை அடைந்த ஈசன் பதம் பெறுவார் உள்ளபடி பகர்ந்திட்டேனே. அப்போ ஈசனுடைய பதத்தை நீ பெறுவார் அப்படிங்கிறாங்க. அந்த உடல் பொருளாவை 3ஐயும் தத்தம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. எப்பவுமே நம்ம ஒரு பொருளை குடிச்சுட்டுமே இதை குடுத்துட்டுமே இதை குடுத்துட்டுமே இதை குடுத்துட்டுமே நான் தெய்வத்துக்கு நினைப்போம். சோழ நாட்டுல ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்குது. சோழ ராஜா அந்த காவிரி கரையில அரசாணை போட்டிருக்கிறார்.
அவர்கள் ஒரு பெண்ணாடி காவிரி கரையில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவன் கையில சரணராமத்துல தன்னுடைய நாட்டை மந்திரி கையில ஒப்படைச்சிட்டு அந்த குருகுல்மான் இருக்கிற எல்லைக்கு போயிட்டு அவன் குடிசை முன்னாள் இருக்கிறார். இவர் யார் இந்த உடல் பொருளாவெல்லாம் தத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லல. அதனால முதல்ல நாட்டை தொடர்ந்துட்டு போறார். இந்த உடல் பொருளாவின் மூலையை தத்தம் செய்து 12 வருட காலம் ஆனால்தான் இவன் அரசோதித்துத்தான் அந்த பிரம்மோபதேச செயலை அவர்கள் செய்வார்கள் தான் அந்த சட்டம். இந்த சோழ மகாராஜா அந்த குருபெருமானுடைய வாசப்பிலேயே 12 வருட ஆண்டு காலமும் காத்திருக்கிறார். அந்த 12 வருட காலம் காத்திருந்தும் அந்த பெரியவங்க இவர் முகத்தையே பார்க்கல. இப்படி ஒரு ஆள் நபர் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவங்க கவனிக்கவே இல்லை, கவனித்ததாகவும் தெரியல. 12 வருஷத்துக்கு பிற்பாடு இவர் என்ன நம்ம கவனிக்கலையே, நம்ம சோழராஜா வீட்டுக்கு போயிடல, அங்கேயே இருக்கிறார். 12 வருஷம் பொறுத்து அந்த குருபெருமானும் அந்த பெரியவங்க கேட்கறாங்க, நீங்க யாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ அந்த ராஜா சொல்றாரு, நான் இந்த சோழ நாட்டின் அரசன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குரு கேட்கிறாரு, நீ இந்த சோழ நாட்டில் மற்றவங்க ஒப்படைச்சிட்டு வந்து 12 வருஷம் ஆச்சு, உன் நினைவுல நீ இன்னும் சோழராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அப்ப நீ எனக்கு அடிமையாகல, உடல் பொருளாவி தத்தம் செய்யல, அதனால உன்னை நான் சிச்சியனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா 12 வருட காலம் என் வாசப்புள்ள நினைத்தியை தவிர்த்து நீ நான் ராஜா, சோழ நாட்டின் ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நினப்புல வைத்திருந்த பாரு, அப்ப நீ துறக்கல. அப்பதான் திகட்டி போறார் அந்த அரசன். அப்ப எப்படிதான் இந்த மெய்யை பெறுவது அப்படின்னா, 12 வருஷ காலம் உடல் பொருளாவை தத்தம் பண்ணி பெற வேண்டியதை எப்படி கொடுப்பாங்க அவங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த ராஜா கதை விளையாடுறாங்க. அப்ப சொல்றாங்க, சரி இங்க மாட்டுக்கு பில்லு அறுத்து போடு அப்படிங்கிறாங்க. அரசன் அறுவாலை தூக்கின்னு பில்லு அறுக்க போறான், நல்ல வேலையை செய்யறான். அப்பவும் அவர்கள் அந்த மெய் செயலை அவர்கள் சிரசு ஏற்றி வைக்கிறது. அப்ப ஒரு நாள் அந்த குருபெருமான் ஏதோ ஒரு செயலை செய்து குளிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு சொல்றாங்க. அப்ப அவரு அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டாரு ராஜா. அப்ப அந்த ராஜாவை பார்த்து என்ன சொல்றாரு, என் வார்த்தைக்கு குறுக்கவா நீ பேசுன, இனிமேல் நீ என் முகத்திலே முடிக்காத, போயிடாது. நல்லா கவனிக்கணும். ராஜா 12 வருஷ காலம் தன் அரசை இழந்து ஆசானுடைய அந்த செயலை செய்து வைப்பார்கள் காத்திருந்தும் ஒரு காலம் வரும்போது அவர்கள் அது செய்யாமல் நீ இந்த தப்பு பண்ணிட்டு இனிமேல் நீ எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ராஜா கேட்கிறாரு, அப்ப எப்படிதான் நான் பெறுவது, என்னை தீர விளக்கிடாதுங்க, நீங்க இந்த காவிரி கரை என்னுடைய இந்த பகுதியில் இருங்க, நான் உங்களை தினம் 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 என் கண்களால் அந்த கரையில் இருந்து நான் உங்களை தரிசிப்பேன், எனக்கு நீங்கள் அதை அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி ஓ, இப்ப அந்த கரையில இருந்து தினம்னா என்ன பார்த்துக்கா, நல்லா கவனிக்க வேண்டியது, உபதேசமா கொடுக்கல. அந்த கரையில இருந்து அவர் பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த குருபெருமான் அந்த இறுதியாக அந்த நாள் அவர்கள் புறப்படுற நாள் வருது. அவங்க புறப்படுறாங்க. இந்த கரையில இருந்த அந்த அரசர் நாடு ஆசானம் அடக்கமாக சமாதி ஆயிட்டாங்க. இவர் இக்கரையில அடக்கமாயிட்டாங்க. எந்த உபதேசம் பெறவில்லை. அவர்கள் தங்கள் உடல் மூலமும் அவர்களுக்கு தத்தம் செய்துன்னு சொல்லல, தத்தம் செய்துட்டாங்க. அப்படி பெற வேண்டிய ஞானத்தை நமக்கு தெய்வம் ஞானத்தை முதலாவதாக கொடுத்துட்டு தருவம் பார்த்திருந்தா நாம் அந்த உடல் பொருள் மூலையும் நமக்காகவே பயன்படுத்திக்கிறோம். அதெல்லாம் தெய்வம் அழகா கேட்கிறாங்க, இந்த உடல் என்னுடையதல்லவா, இந்த உடலை பயன்படுத்தி செய்கிற அனைத்தும் என் உடைமை பொருள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதெல்லாம் நான் கேட்டேன்னா நீ போயிடுவ, நீ மக்களுக்காக செலவு செய்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிவிலக்காக 10 ஒரு பங்காவது நீ நமக்கு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஞானம் போகும். ஏன் அப்படின்னா உடலால போய் நம்ம அவர்களுக்கு சேவை செய்ய முடியாது. நாம் உடல் உழைப்பாளர் சம்பாதிக்கிற இந்த பொருளை அவர்களுக்கு காணிக்கை ஆற்றுகிறோம். அது அப்படிதான் நம்ம அந்த சேவையை நான் தன்னதாக்கி கொள்ள வேண்டும். அதான் சொல்றாங்க, தாங்கள் உள்ளதில் உள்ளபடி பகர்ந்தது என்னவாயிற்று உடல் பொருளாவியம் அப்படின்னு கேட்கும் போது அந்த சிஷ்யன் கேட்கிறான், இதுவரைக்கும் நானே உடல் பொருளாவை 3க்கும் உடையவன் என்று எண்ணி இருந்தேன். இந்த 3 என்னுடையது அப்படின்னு நான் எண்ணி இருந்தேன். அந்த எண்ணத்தை விட்டு உமது சொற்படி கேட்டு
சர்வ சங்கையும் ஒழிந்து நிர்விகாரியாய் நின்று இனி எனக்கு என்ன விதி என்று கேட்கும் அளவிலே தாங்கள் என்னிடத்திலே இவ்வாறு கேட்கும் ஜீவன் ஒன்று உண்டென்றும் அந்த ஜீவனுக்கு உடல் பொருளாவி சொந்தம் என்றும் அவற்றை குருவுக்கு தத்தம் செய்து ஜீவனை தத்தம் செய்த மட்டும் போதாது, ஜீவனை அடிமையாக்கி ஆசான் சொற்படி நடந்து சிவனாகிறது என்றும் சொல்லி அது கேட்டு மகா சந்தோஷமாயிட்டு அப்படியே சீடன் முக்தி அடைகிறான். இவ்வளவு பிரயாசப்பட வேண்டுமா அப்படின்னு அந்த குரு பெருமான் கையில சிவானந்த போகத்துல கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அதுக்கு இன்னும் அடுத்த பாடம் சொல்றாங்க, ஐயமின்றி உடல் பொருளாவி மூன்றும் ஆண்டவரே உன்னதென்று அழித்து பின்னும் துய குருநாதருக்கு அடிமையாகி சொன்னபடி கேட்பதற்கு தொண்டனாகி மெய்யனென்றே அவர் மனது கழிக்கும் மட்டும் வேண்டினதோர் சோதனைக்கும் மிதந்திடாமல் செய்ய திருமலரடியில் காத்திருந்தால், எத்தனை வருஷம்? 12 வருஷம். செய்ய திருமலர் அடியில் காத்திருந்தால் செவி அதனில் உபதேசம் செய்வார் சாமி. இவ்வளவு காலம் காத்திருந்து பெற வேண்டிய அந்த செயலை தெய்வம் நமக்கு ஆரம்பம் செய்திருக்காங்க அப்படிங்கறதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடிமை ஆகாமல் உடல் பொருளாவை தத்தம் செய்யாமல் அவர்கள் இளமையை பறிகொடுத்து பெற்ற ஞானத்தை நமக்கு இலவசமாக தராங்க. அவர்கள் பெற்றதை பெற்றுக்கொண்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும். அப்ப அது உங்களுக்கு பலிக்காது, நீங்க உங்க கையில தவமே இல்லை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காக இந்த பிச்சாண்டல் சொற்பட்ட தெய்வம் அவர்கள் எடுத்து வைத்து பயனை அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்போ எவ்வளவு பெரிய செயல், எவ்வளவு எளிமையாக நமக்கு அவர்கள் இலக்கிய அருளினார்கள் அப்படிங்கிறதா இந்த திருவிழாவுடைய முக்கியமான ஆதர்சமான விளை. இப்படி பார்க்கும்போது ஒரு பாடல் தேசிக பிரபந்தத்துல இருக்குது. அந்த பாடல் பாருங்க, மாணாத்து விடையணைத்தும் மாணாத்து விடையணைத்து மாண நாம் போய் வானேறி மலர் மகளார் அன்பு பூணும் தோளாக மணிமணிக்கு தொண்டு பூண்டு தொழுது உகந்து கோத்திரங்கள் பாடி ஆடி கேளாத பழமலையின் கீதம் கேட்டு கிடையாத பேரின்பம் பெருக நாளும் மீளாத பேர் அடிமைக்கு அன்பு பெற்றோ. உடல் பொருளாதான் சொல்ல, கேளாத பழமலையின் கீதம் கேட்டு கிடையாத பேரின்பம் பெருக நாளும் மீளாத பேரடிமை. இந்த அடிமையை அவர்களுக்கு இருந்து எதை பொறுத்தே நம்பிக்கை நாங்க என்னைக்கு அடிக்கிறோம். அதெல்லாம் சொன்னாங்க, மீளாத பேரடிமைக்கு எப்படி பெற்றோம்? அன்போடு பெற்றோம். நான் கஷ்டத்தோட போய் அடிமையாக மீளாத பேரடிமை கண்பு பெற்றோம், மேதினியில் இன்றும் இருக்கின்றோம் விதியினாலே அப்படின்னு பாருங்க. நான் அடிமையாய் அவன் கூட கலந்துமே, ஆனாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த தேசிய சொல்லுவாங்க. அப்ப நம்ம சாதனை போல ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா அப்படின்னு பார்க்கும்போதுதான் சிந்தாமரானந்தர் எழுதிய ஒரு புத்தகத்துல அந்த நிகழ்வை அவர் சொல்றாங்க. நிறைய பேருக்கு தெரியும் அந்த அண்ணாவை. நமது சாலை எம்பதியை கட்டையாகி முக்கிய மீசை வைத்துக் கொண்டு எப்போதும் உரைத்த தெய்வ பாடலை முன்னூத்துவாறு இருந்து வந்த மெய்வழி வெற்றிவேல் அனந்தரை அனைவருக்கும் தெரியும். அவருக்கு தெய்வம் அவங்க அமர்ந்திருக்கிறாங்கன்னா அந்த வாசப்பேன கை கட்டிங்க தெய்வத்தையே பார்த்துட்டு இருப்பாரு. பல நேரம் நம்ம அவங்க கவுன்சில் என்ன இந்த பெரிய பாசம் இருக்கிறாரு அவர் அனைவருக்கும் தெரியும். இவர் சாலைவாசி, தெய்வத்திடம் ஒட்டி தெய்வ திருமாலையில் வண்டி மாடி போசி பணத்தையும் செய்து வந்தவர். இவர் நினைவு எப்போதும் ஆண்டவர்களிடத்தில் இருக்கும். இவர் நினைவு எப்போதும் ஆண்டவர்களிடத்திலேயே இருக்கும். எத்தொழில் செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே என்று தெய்வத்துடனே இருப்பார். மாளாத வினை அனைத்தும் மாள நாம் போய் வானேறி மலர் மகளார் அன்பு பூணும் தோளாத மாமணிக்கு தொண்டு பூண்டு தொண்டு செய்தாங்களாம்.
அது சொன்னாங்க. அதற்கேற்றாற்போல் தெய்வம் அவர்கள் ஒரு சமயம் வெற்றி வேறு எப்போதும் என் நினைவிலே இருக்கின்றான். நம்ம தெய்வத்தை நினைக்கிறதுங்கிறது வேற, தெய்வம் நம்ம அவர்கள் நினைவுல வச்சுக்கிறதுங்கிறது வேற. ஏன்? அவர் தன்னை அறியாமலே தன்னை தெய்வத்துக்கு அடிமையாக்கி கொண்டார். அதெல்லாம் சொல்றாங்க. அதற்கேற்ற தெய்வம் ஒரு சமயம் வெற்றி வேறு எப்போதும் என் நினைவிலேயே இருக்கின்றான். ஏனெனில் அவன் என் முன்னாலே எப்போதும் இருந்து எனது பணிகளை ஏதேதோ செய்து கொண்டே இருக்கிறார். அடுத்து என்ன வேலை செய்ய போகிறார் என்று நினைத்து கவனிக்கும் அளவிற்கு, அடுத்து என்ன வேலை செய்ய போகிறார் அவர் என்பதை கவனிக்கும் அளவிற்கு என் நினைவில் எப்போதும் அவன் இருந்து விடுகிறான். அடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்க தெரியல. என்ன ஒரு 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 மனம் அந்த அறிவுக்குள்ள தெய்வத்துக்குள்ள ஓடிச்சு பாருங்க. அதுதான் அங்க சொல்றாங்க, மீளாத பேரடிமை. என்னை அந்த அடிமைத்தனத்திலிருந்து யாராலையும் எதை கொடுத்து மீட்க முடியாது. அததான் சொல்றாங்க. அந்த வார்த்தை அவருக்கு போடுறாங்க. அடுத்து என்ன வேலை செய்ய போகிறான் என்று நினைத்து கவனிக்கும் அளவிற்கு என் நினைவில் எப்போதும் அவன் இருந்து விடுகிறான் என்று புன்னகையுடன் திருவாய்மலம் வருகிறான். இந்த நிகழ்ச்சி சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி அவர் வாழ்க்கையில் என்ன அந்த நிகழ்ச்சியை அவங்க சொல்றாங்க. தெய்வம் அவர்கள் அன்புக்கு பாத்திரமான வெற்றிவேல் அனந்தரை பற்றி ஒரு நிகழ்வை பார்ப்போம். அவருடைய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிராமம். இவர் சாலையில் வசிக்கும் போது இவர் மகன்கள் வந்தார்கள். அறுவடை காலம், அதனால் அறுவடை செய்து முடிக்க அவருடைய ஆலோசனைக்கும் ஒத்துழைப்பிற்கும் உதவிக்கும் ஒரு சில நாள் சொந்த ஊருக்கு வருமாக அழைத்தார்கள். இவர் நான் என் அப்பனை விட்டு வர முடியாது என்று கூறிவிட்டார். இவர் மகன்கள் விடாமல் தெய்வத்திடம் முறையிட்டனர். தெய்வம் அவர்கள் வெற்றிவேல் ஆனந்தரை அழைத்து ஒரு அறுவடை முடித்துவிட்டு 3 நாட்களில் திரும்பிவிடு என்று உத்தரவிட்டார். உத்தரவு ஆகிவிட்டதால் அதை கேட்டுக்கொண்டு வேறு வழியின்றி மகனுடன் ஊருக்கு புறப்பட்டார். அங்கு சென்று அதிக வேகமான வேலையை பார்த்துவிட்டு 3ஆம் நாள் காலை நெல் மூட்டையை களத்தில் இருந்து வீட்டுக்கு மாட்டு வண்டியில் ஏற்றி வந்து கொண்டிருக்கும் போது மழை தூரல் பெய்து கொண்டிருந்த நேரம் வண்டி ஒரு பள்ளத்தில் சிக்கி சக்கரம் பூமியில் பதிந்து இறங்கிக் கொண்டது. வண்டியினுடைய சக்கரம் சேத்தன மாட்டிடுச்சு. நம்ம நல்லா கவனிச்சுனே வரணும். இந்த கதை போல காதுல விட்டுடக்கூடாது. அங்க நடக்கிற சேவை பாருங்க. வண்டி ஒரு பள்ளத்தில் சிக்கி சக்கரம் பூமியில் பதிந்து இறங்கிக் கொண்டது. இவர் இறங்கி சக்கரத்தின் அச்சாணி மேல் நெஞ்சை வச்சு ஆண்டவரே குருநாதா என்று சொல்லி கம்பிடித்து தூக்கி விட்டவுடன் சக்கரம் பள்ளத்தில் இருந்து மேலே வந்தது. அதே சமயம் அந்த அச்சாணி அவர் மார்பில் குத்தி ஏறிவிட்டது போன்ற உணர்வு வந்தது. ஆனால் அடுத்த கணம் அதை யாரோ தடுத்து நிறுத்தி இவர் மார்பை அச்சாணி பதம் பார்க்காமல் இழுத்து நிறுத்தியது போலவும் ஒரு உணர்வு இவருக்கு ஏற்பட்டது. மார்பில் தடவி பார்த்தார், ஒன்றும் இல்லை. சரி என்று மிகவும் சந்தோஷத்துடன் மாட்டை பற்றி கொண்டு வீடு சேர்ந்தார். வேக வேகமாக மூட்டைகளை இறக்கி வைத்துவிட்டு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வில்லிபுத்தூரில் இருந்து மதுரைக்கு பஸ்ஸில் வந்து அங்கிருந்து சாலைக்கு வந்து விட்டார். இரவு 9 மணிக்கு சாலைக்கு வருகிறார். 9 மணிக்கு வணக்கம் முடிந்ததும் திருமாலையில் தெய்வம் இருந்தார்கள். 3 நாட்கள் ஆசாமனை பார்க்காமலும் அவர்கள் சென்று வர உத்தரவு 3 நாட்கள் தந்தாலும் தெய்வ உத்தரவுப்படி 3ஆம் நாள் இரவே சாலையம்பரை வந்து அடைந்து விட்டதை தெய்வத்திடம் தெரிவிக்க திருமாலையை வந்து தெய்வமே என கதறி, தெய்வமே நான் சாலைக்கு வந்துவிட்டேன் என்று அவர்கள் திருப்பாதத்தில் பார்த்து வணங்கி அழுகிறார். இதுதான் முக்கியமான அந்த நிகழ்வு சொல்றாங்க. பிறகு நிமிர்ந்து கட்டிலில் வந்திருக்கும் தெய்வத்தை நோக்குகிறார். ஒரே அதிர்ச்சி. தெய்வ திருமார்பு திறந்த வண்ணம் இருந்தது. பெட்ரமாஸ் ஒளியில் அவர்கள் மார்பில் பல என்று ரத்தம் கட்டியது போன்ற தழும்பு புதியதாக இருந்தது. ரத்தம் கட்டியது போன்ற தழும்பு புதியதாக சாதாரண தெய்வம் தங்கள் திருமார்பை விரித்திருந்த சட்டையால் மூடி மறைத்துக் கொள்கிறார்கள். அமைதியுடன் தங்கள் திருவிருளை தம் திருவாயிடம் கொடுத்து புஷ் என்று சமிக்கை செய்கிறார்கள் அவர்கள். பிறகு உலகளந்த நாகராமம் தயாநிதி காட்டுய பிறகு நமக்கு தெய்வம் அவர்கள் சிம்ம குரலில் அதே சமயம் மெதுவாக பாருங்க, அவர்களை தெய்வம் தங்கள் நினைவுல வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எப்படி சொல்றாங்க. ஏண்டா நீ பாட்டுக்கு வண்டியை தூக்கினாயே அச்சாணி நெஞ்சில் படுவே என்று உனக்கு தெரிய வேண்டாமா? நடந்தது எங்கோ தெய்வம் சொல்லுங்க, ஆனா தெய்வம் எங்க இருந்திருக்கிறாங்க அதான் சொல்றாங்க. ஏன்னா நீ பாட்டுக்கு வண்டியை தூக்கினாயே அச்சாணி நெஞ்சிலே படுமே என்று உனக்கு தெரிய வேண்டாமா?
என் பெயரை சொல்லி தூக்கும் போதே நான் அங்கு வந்து விட்டேன். எப்படி சொன்னாங்க பாருங்க, எப்படி அவருக்கும் தெய்வத்துக்கு இருந்த அந்த உறவினுடைய நெகிழ்ச்சி. நான் அங்கு வந்து விட்டேன், ஆனால் அதனால் நீ தப்பித்தாய். அப்போது உன் நெஞ்சில் அச்சாணி குட்டியதை நாம் தாங்கிக் கொண்டோம். அதுதான் என் வாழ்வில் ரத்தத்தன்மை நீதான் பார்த்தாயே என்று இளநகை முகத்தில் தவழ மலர்ந்தார். இதை கேட்டு இவர் உடம்பெல்லாம் சிரித்து உடல் குலுங்கி அழுதார்கள். தெய்வமே, எந்தெந்த காலத்தும் எவ்விடத்தும் வந்தென் முன் நிற்கும் மலர் ஒளியே, ஆபத்தில் அந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன்வந்து நிற்பவரே என்று கதறினார். தெய்வமே, இனி நான் சாதனை என்பதை செலவே மாட்டேன் தெய்வமே என்று மேலும் மேலும் சொல்லி அழுதபடி அதன்படியே இயற்கையான மலர் சாலையில் அவர்கள் ஆண்டவர்களுடைய அருந்தவத்திற்கு பாத்திரமாகி சாலை என்பதிலே அடக்கமானார் அப்படிங்கிற அந்த சரித்திரத்தை படிக்கும் போதுதான் உடல் பொருளாவி மூனையும் நான் தெய்வம் கேட்கலங்க, அவர் தந்துட்டாரு. அவருடைய வார்த்தை தான் அவர் அடுத்து என்ன வேலை செய்ய போகிறார் என்று நினைக்கும் அளவிற்கு அவனை பற்றிய நினைவு எப்போதும் இருக்கிறது என்று தெய்வம் சொன்னாங்க. அதற்கான நிகழ்ச்சியை படிக்கும் போதுதான் எதை கொடுத்து எதை பெற வேண்டும். இப்ப அந்த தேசிகர் பிரபஞ்சத்துடைய பாடலை மீண்டும் ஒரு தடவை நம்ம ஞாபகப்படுத்தும் போதுதான், மாறாத வினையனைத்தும் மாற நாம் போய் வானேறி மலர் மகளார் அன்பு பூணும் தோழமைக்கு தொண்டு பூண்டு. அவர் செய்ததுன்னா தொண்டுதான் செய்தார். அந்த தொண்டுக்கு இணை என்ன? தெய்வம் அவர்கள் நினைக்கிறாங்க, நான் தெய்வத்தை நினைக்கிறதுங்கிறது வேற. தெய்வம் நம்மள நினைக்கிறாங்க. அதான் சொன்னாங்க பாருங்க, தோளாத மாமணிக்கு தொண்டு பூண்டு தொழுது உகந்து தோத்திரங்கள் பாடி ஆடி கேளாத பழமரத்தின் கீதம் கேட்டு கிடையாத பேரின்பம் பெருக நாளும் மீளாத பேரடிமைக்கு அன்பு பெற்றோம் வேதினியில் இருக்கின்றோம் அப்படின்னு அந்த பாடலும் இந்த நிகழ்வும் கலக்கும் போதுதான் பிச்சாண்டவர் திருக்கோலம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது. அப்ப அந்த பிச்சாண்டவர் திருக்கோலத்துல நம்ம எதை தானம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தம் செய்ய வேண்டும், தத்தம் செய்து பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவரோட அழகாக. அப்ப இன்னொரு வாக்கு சொல்றாங்க, தெய்வத்தினுடைய வாக்கியம், நீங்க எப்பொழுதும் எம்மை அந்நியமாகவே நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வாக்கியமே இருக்கு. அப்ப அந்நியமா நினைச்சா அவங்க எப்படி நமக்குள்ள போவாங்க, நமக்குள்ள நுழைவாங்க? உனக்கு மூச்சு உன் சொற்படி கேட்கிறதா அல்லது சொற்படி கேளாமல் அந்நியமாய் இருக்கிறதா? அந்நியமாய் சத்ருவாய் இருக்கிறது. அதை உன் சொற்படி கேட்க செய்கின்றவர்களே ஆசா. நீ அவர்களிடத்தில் அந்நியமின்றி பழகினா, அவர் செய்தது அந்நியமின்றி பழகின, தெய்வத்தினுடைய திருவடிக்கு சேவை செய்வது தன் வாழ்க்கையின் வாழ்ந்தார். அதனால அவர் அந்நியமா இல்லை. அதனால அந்த அச்சு புத்தக தெய்வத்தினுடைய நெஞ்சில குடிச்சு அப்போ எப்படி அவர்கள் எழுந்தார்? அந்நியமா நினைக்கல. அதுதான் சொன்னாங்க, அவரை உன் சொற்படி கேட்க செய்கின்றவர்களே ஆசான், நீ அவர்களிடத்தில் அந்நியமின்றி பழகினால்தான் உனது சுவாசமும் அந்நியம் இல்லாமல் உன் சொற்படி கேட்கும் அப்படி சொல்லிட்டு, நாட்ட கருவறையில் உன்னை வைத்திருந்து பெற்ற உன் தாய்க்கு உன் மேல் அன்பிருப்பில் கோடி சூரிய பிரகாசமானதும் கஸ்தூரி கலபம் வீசுகின்றதுமான ஒரு தெய்வ கருவறையில் ஒரு க்ஷண நேரமாவது வைத்து பெற்றெடுத்த உன் ஆசானாகிய தெய்வ அன்னைக்கு உன் மேல் எவ்வளவு அன்பு இருக்கும். இந்த தோளப்பிறப்பை போலவே நீ மறுபிறப்பு எடுக்கும் நேரத்திலும் உன்னை அந்த பிரணவ கருவறையில் கொண்டு போய் மூச்சு ஆடாமல் ஒரு அணு நேரமோ அல்லது ஒரு யுகமோ இருக்க வைத்து உன் அங்கக்குலங்களை மாற்றி மறுபடியும் தேவனாக படைக்கப் பெறுகிறது. இதை இதனால்வாய் நாம் உனக்கு வெளியாக்கவில்லை. இறைவன் திருச்சன்னதியை அடைய அவரவர் கையிலேயே அதற்கான முதல் இருக்கிறது. அதுதான் இவனுடைய யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல். அவ்வாசல் அழுத்தடைத்த வாசல். அது முன் திறந்திருந்து நாம் பிறக்கும் போது அடைக்கப்பட்டது. மற்ற வாயில் முதலிய 9 வாசல்கள் மூடப்பட்டிருந்தவை திறக்கப்பட்டன. அந்த அழுத்தடைத்த திருவாசலை நம்முடைய அஞ்சலச்சலாகையால் திறந்து வைப்பவரே ஆசா. அப்ப திறந்து வச்ச உடனே என்ன நடக்குது பாருங்க, ஒரு நற்றிருவேலியின் அங்கத்தில் ஒரு துண்டு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய திருமேனியின் அங்கம் அப்படின்னு நம்ம ஆகிறாங்க. ஒரு எளித ஆசிரியர், ஒரு ஞான ஆசிரியர் தன் அங்கத்தினன் என்று உன்னை ஏற்றுக் கொள்வதாக இருந்தால் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்?
நீ என்னவாக ஆகுவதற்காக நாம் உன்னை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்பதை நினைத்து நினைத்து உன் நெஞ்சில் இதை ஆழமாக பதிய வைத்துக் கொள். அறிவின் துணை கொண்டு நடந்தால் உன் மனதிற்கு வல்லமை வரும். ஐம்புலன் உன் மனதிற்குள் ஒடுங்கி அறிவை ஆதாரமாக கொள்ளுதலை அறிவதனை காண வேண்டும் என்றது அப்படின்னு சொல்லிட்டு, உன் அறிவு முன்னும் மனம் அதன் பின்னுமாக திரும்ப வேண்டும். ஜீவன் முத்திரருக்கு மனம் என்பதில்லை, எல்லாம் அறிவே. உன் எண்ணம் சுவாசத்தில் கலந்திருக்கிறது, சுவாசமும் அறுசுவையில் கலந்து வீசுகிறது. உன் சுவாசம் தெற்கு நோக்கி ஓடுகிறது, அது மாறி ஓட வேண்டும். ஆசான் அவர்களின் சொல்லானது நம்மது, அவர்கள் அறிவு நம்மது, அவர்கள் தேகம் நம்மது. இதான் முக்கியமானது. தேவம் ஒரு இடத்துல சொன்னாங்க, உன் தேகம் என் தேகம்னாங்க. நம்ம தேகத்தை அவர்கள் தன் தேகமா நினைக்கிறதா தான் இறுதி தெருவாயில நமக்குள்ள புகுந்து ஏமனை தட்டி விடுறாங்க. அது அழகா சொன்னாங்க, அவர்களின் சொல்லானது நம்மது, அவர்கள் அறிவு நம்மது, அவர்கள் தேகம் நம்மது, அவர்கள் முயற்சி நம்மது என்று நினைத்ததும் அந்த செயல் தானாகவே வந்து விடுகிறது. அவர்கள் சொல் நம் இச்சை என்று நமக்கு வரவில்லையே என்ற கவலை வர வேண்டும். சதா அந்த கவலையில் இருந்து பழகி வருகிற எண்ணம் ஒரு நேரத்தில் அங்கு டக் என்று போய் மாட்டிக்கொள்ளும். இதற்காகத்தான் நன்னம்பிக்கை வைக்கப்பட்டது. ஒரு நற்கிருமேனியில் அங்க எப்பேற்பட்ட பதவி கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு நற்கிருமேனியில் அங்கத்தில் ஒரு துண்டு நீர் என்பதை மறந்து விடாதே. அப்போ தெய்வத்துக்கு நம்ம எதை சமர்ப்பிக்கணும்? நம்முடைய உடல் பொருளாக சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சோம் இல்ல, அது சமர்ப்பிக்கவில்லை அப்படின்றத உணர்த்துவதற்காகத்தான் இந்த பிச்சாண்டல் திருக்குறளத்தை எடுத்து நம்முடைய பாவம் போவதற்காக வீடு வீடாக விடுதியாக வந்து நம்ம கையில குருடா எதை கொடுக்கணும்னு தெரியல, அரிசி பருப்பு நம்ம ஏமாத்துறோம். ஆனால் நாம் கொடுக்க வேண்டியது உடல் பொருளாக இம்மூன்றையும் கொடுத்து அடிமையாக வேண்டும் அப்படிங்கிறதான். அடுத்து சொல்றாங்க பாருங்க, என்னிடம் மனத்தை வைத்தவனாய் என்னிடம் அன்பு செய்பவனாய், இதில் வந்து என்னிடம் மனதை வைத்தவனாய் என்னிடம் அன்பு செய்பவனாய் என்னையே பூஜிப்பவனாய் ஆவாய், என்னை வணங்குவாய், என்னையே அடைவாய், எனக்கு நீ பிரியமானவன், உனக்கு நான் உண்மையான பிரச்சனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தர்மங்களையும் விட்டுவழித்து என் ஒருவனையே சரண் புகுவாய், நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அபிராம என்றதுல அந்த பாடம் சொல்லுகிறது, நன்றே வரையும் தீங்கை வரையும் நான் அறிவது ஒன்றும் இல்லை. அந்த அண்ணாவுக்கு அந்த அச்சு குத்துறது அவங்களுக்கு தெரியல, நல்லது இல்லை கெட்டது இல்லை, தெய்வம் முன்னு நிற்கிறாங்க. நன்றே வரையும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றுமே இல்லை, உனக்கே பரம், எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். எனக்கு உள்ளது எல்லாம் நான் குத்துமா, நம்ம போய் பேசுறோம் அந்த பாடல பாடும்போது. ஆனா வல்ல அபிராம கிட்ட கூத்துட்டு பேசுறாரு, நன்றே வருகினும் தீதியை விளைவினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம், எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத உனக்குன்றே அது கடலே எமமான பெற்ற கோமலாமே அப்படின்னு தன்னுடைய ஆசாரியர் அவர்கள் பாடி, எனக்கு நல்லது வந்தாலும் சரி தீது வந்தாலும் சரி நான் அடிமை, எனது அன்பிற்கு ஒரு அடிமை உண்டோ ஊழியேறும் போல் மனித பவர்காட்டை அறவிழுந்தும் அக்னியே, என் அன்பே என் திருப்பாதத்தால் மலர் நீ அகலே அகன்றால் என் உயிரிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிரில் தெய்வம் தான் அந்த பாட்டாவை அவன் பார்த்து பாடுறாங்க. அந்த பாடலை பாடுவதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை. இப்படிதான் தெய்வம் பெற்ற ஞானத்தை நமக்கு இலவசமாக எதையும் பெறாமல் நமக்கு ஏற்றார் போல் அவர்கள் நம்மை இலகுவாக நான் பெற்ற கஷ்டம் எதையும் பெறாமல், நான் பெற்ற வருத்தங்களை எதையும் பெறாமல் பூர்ண சௌபாகியமாக இந்த வெளியை பெற வேண்டும் என்று வாழ்த்து நமக்கு அளித்தார்கள். அப்ப அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை பற்றி பேசுவதும் நினைப்பதும் பாடுவதும் தான் நாம் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதனால சொல்றாங்க, தேவையா குறைவில்லாத நிலையே போதில்லாத அமுதே ஈரிலா கொடும் சுடர் குன்றே மறையுமாய் மறைவின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே செல்வற்ற நீர் போல சிந்தைவாய் பாயும் திருப்பெருந்துறைவரை சிவனே, இறைவனே நீ என் உடலிடம் கொண்டார், இனி உன்னை என் இலக்கியனை அறியானை அறிய வைத்து அந்த என்னை பிறட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரளினுடைய தீப்பெறிந்த தேசியேந்திரா பெரியானை பெரியார் என்று என்னை ஓய்ந்து பேச வைத்த பிரபா பேரே, சரியான சரிநிலையில் என என்று ஏற்றி வைத்ததின் சாலை வாழ்வே அப்படிங்கிற அந்த முடிப்போட இந்த முக்கிய பேர்களை தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.